வாஸ்து சரியில்ல அப்டின்னா, அந்த வாஸ்துக்கு ஏதாவது வேற ஏதாவது பரிகாரங்கள் இந்த மாதிரி ஏதாவது இருக்கா மேம்? வாஸ்துக்கு பரிகாரமே இல்லைங்கம்மா. எப்படின்னா, நீங்க இது சொஸ்தி அப்படிங்கிறது வந்து முன் கதவுக்கும், பின் கதவுக்கும். அதாவது நம்ம போய் நேரா பார்க்கறதுக்கு சொஸ்தி மாரி பித்தளையில அடிச்சு மாட்டிக்கலாம். ம். முன்னாடி நிலவுக்கு மேலயும் அது மாரி வச்சு அடிச்சு மாட்டிக்கலாம். இது வந்து என்ன பண்ணுங்கன்னா, பெர்மனன்ட் ரெமெடி கிடையாது. எல்லாமே டெம்பரவரி தான். எல்லாமே புரியுதுங்களா? ஓகே, ஓகே. பெர்மனன்ட் ரெமெடினா என்னன்னா, ஃபுல் வாஸ்து உள்ள வீட்ல இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஆரோக்கியத்துக்கு நல்லது, தொழில் வளர்ச்சிக்கு நல்லது, குழந்தைங்க படிப்புக்கு நல்லது, கணவன் மனைவி சங்கடம் இல்லாம இருக்கறதுக்கு, அதாவது வாக்குவாதம் இல்லாம இருக்கறதுக்கு நல்லது. ஃபுல் வாஸ்து உள்ள வீட்ல தான் இருக்கணும். ஓகே. இப்ப வாஸ்து மாறி கட்டிட்டாங்க. அப்ப ம். அவங்க என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கு இந்த அக்னி தத்துவம் உள்ள அதாவது இந்த பஞ்சபூதங்கள் தத்துவம் உள்ள கோவில். அக்னி மூல கெட்டிருந்துன்னா, அக்னி தத்துவம் உள்ள கோயில். இப்படிதான் ம். நாங்க ரெஃபர் பண்றது. அது ஓகே. மாதம் ஒரு முறை போயிட்டு வந்தாங்கன்னா, அந்த மாதம் ஃபுல்லா அந்த எனர்ஜி வேலை செய்யும். அப்புறம் ஓகே. திருப்பி மாதம் போகணும். மாதம் ஒரு முறை. இப்படி ஓகே. அவங்க நட்சத்திரத்தன்னைக்கு போயி, பஞ்சபூத தத்துவ கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா, அந்த வீட்ல என்ன குறை இருக்குதோ, ஈசானிய குறைன்னா நீர் தத்துவ உள்ள கோயிலுக்கு. ம். புரியுதுங்களா? அக்னி மூல குறைபாடு இருந்துச்சுன்னா, அக்னி மூல அதாவது அக்னி மூல தத்துவம் என்னன்னா திருவண்ணாமலை. இந்த ம். மாரி அந்த 5 தத்துவம் உள்ள கோவிலுக்கு எந்த இடம் பாதிச்சிருக்குதோ, அது அவங்களுக்கு ஒரு கோயிலா தான் வரும். ஓகே, புரியுதுங்களா? ஓகே, ஓகே. அந்த ஒரு கோயிலுக்கு மாதம் போயிட்டு வந்தாங்கன்னா, பெர்மனன்ட் ரெமெடி கிடையாது. டெம்பரவரி. மாசம் போகணும். ஓகே, இப்ப ஓகே. மாசம் எப்படி புதுப்பிக்கிறோம், அந்த மாரி மாசம்